யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க. இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்கிறது சரியாக இருக்குது, இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க. அவ்வளோதான். பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல் ஏறி ஓட்டை பிரிச்சுருவார், கூரையை பிரிச்சுருவாருன்னே பேசிக்கிறீங்க. அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் அது சும்மா சொல்கிறது. யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது. நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கள்லாம் அருவருக்கிற பகத்சிங்க என்ன சொல்கிறான்? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான். அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள். சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கலாம். அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்? நாங்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாமே, இந்த கட்சியில் இணைந்திருக்கலாமே. அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவை வருது? இந்த அரசியலில் இருந்து இந்த கோட்பாடு, இந்த தத்துவங்கள், இதிலிருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாக தான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம். அது எடுத்தோடனே எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா என்ன? நீங்கள் சொல்லுங்கள். ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை என்ன? அதை விடவா? மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா, மின் விளக்கை. அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறாரு? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலான்றவள. இப்போ இது இல்லாத இரவுகளில் நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. அவருக்கே அந்த நிலைமை இருந்திருக்குது. எடுத்தவொடனே எதுவும் போய் சேர்ந்துடாது. கிரகாம்பல் தொலைத்தொடர்பு கருவி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கேருந்து அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவொடனே ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான். ஏடா எங்கேருந்தோ ஒருத்தன் பேசுகிறான்னு. அது மாதிரி எடுத்தோடனே எது உடனே பாராட்டப்பட்டிருக்கு? ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லை என்ன? அப்படி தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை. நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, இயேசுபிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, பகவான் கிருஷ்ணர் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு காலம் வரும்போது இது சரியாக இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்குறாங்க. அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது.